இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அண்ணி அண்ணி நல்லா இருக்கீங்களா? என் வீட்டுக்காரர் பாத்திருக்கீங்கல்ல? அண்ணி வீடு வெளியில இருந்து பாக்க உள்ள போங்க. எப்படி இருக்கீங்க? ஏங்க அண்ணன் வாங்க. அண்ணன் நல்லா இருக்கியா? அவரு வந்திருக்காரு. அண்ணன் வீடு பிரமாதமா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். பசங்க எல்லாம் எங்க? பா போட்டோ எடுப்பா. சார் தம்பி எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் சார். கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ இப்படி படுத்துட்டு இருக்க? எதுக்காக அவங்க நம்மள கூப்பிட்டோம்? எதுக்காக இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும்? அவங்க கையில் பணம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சொந்த ரிலேட்டிவ்ஸே அவங்கள அவமதிக்கிறாங்க. இது நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, உங்கள் பாக்கெட்டில் மட்டும் பணம் இருந்ததுன்னா அந்நியர்கள் கூட உங்கள் உறவினர்களாக மாறிடுவாங்க. இதுவே உங்கள் பாக்கெட்டில் மட்டும் பணம் இல்லைன்னா உங்கள் உறவினர்கள் கூட உங்களை அந்நியர்களாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விரித்தனமாக பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். எவனாச்சும் சொல்லுவான் பணம் வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எவனா சொன்னானா அவன் கையில் ஒருவா இருந்தாலும் சரி அதை பிடிங்கிட்டு வந்துடுங்க. பிகாஸ் அவனுக்கு தான் பணமே முக்கியம் இல்லை இல்லையா? முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் அவன் கையில் எதுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சம்பாரிச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக இல்லை, மற்றவங்க மரியாதை கொடுக்கலையேன்னு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னான்னா கமெண்ட்டில் டேக் பண்ணி இருக்கிற பணத்தெல்லாம் என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுறான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள்.